தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக சேதமடைந்த குமுளி மலைச்சாலையை சீரமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையின் குமுளி மலைச்சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது பழுதான சாலையானது இன்னும் சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. அதாவது தமிழக கேரள எல்லையை இணைக்கும் முக்கிய சாலைகளில் இந்த தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையின் குமுளி மலைச்சாலை இருக்கிறது. இந்த மலைச்சாலை வழிதான் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் சென்று திரும்புகின்றன. தவிர தமிழக தோட்ட தொழிலாளர்கள் செல்லும் ஜீப்புகளும் இது வழிதான் செல்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக சபரிமலை சீசனின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்லும் சாலையாகவும் இந்த சாலை கருதப்படுகிறது. இந்த சாலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் சாலையின் தடுப்பு கம்பி சுவர்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டன. இதனால் இந்த சாலை பாதுகாப்பு அற்றதாக திகழ்ந்து வருகிறது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் கேட்டபோது இந்த சாலை பராமரிப்பு என்பது தனியார் ஒப்பந்ததாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள்தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்கள் தட்டி கழித்திருக்கின்றனர். இதுகுறித்து தனியார் ஒப்பந்ததாரர் தரப்பில் கேட்டபோது இந்த சாலை பராமரிப்பு என்பது இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கெல்லாம் ஒப்பந்ததாரர் பொறுப்பேற்க முடியாது என்று அவர்களும் இந்த பொறுப்பில் இருந்து தட்டி கழித்திருக்கின்றனர். இவ்வாறாக 2 தரப்பில் இருந்தும் பொறுப்பற்ற பதில்கள் வந்தமையால் இந்த சாலையில் பொதுமக்களின் பயணிகளின் வாகன ஓட்டிகளின் ஆபத்து பயணம் என்பது தொடர்கதையாய் மாறி வந்திருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசானது நெடுஞ்சாலைத்துறையை உஷார்படுத்தி இந்த சாலையை சீராக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த பயணிகளின் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கம்பம் செய்தியாளர் நாகராஜனுடன் குமுளி மலைச்சாலையில் இருந்து ரமேஷ் கண்ணன்.